கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, தற்போது கிறிஸ்துமஸ் விடுமுறை உட்பட தொடர் பள்ளி விடுமுறையும் இருக்கிறது. மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? மெரினா கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக, அதாவது வார நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மக்கள் வருகை என்பது குறைவாக இருக்கும். ஆனால் இன்று, அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது, அதே போல் பள்ளி விடுமுறை இருக்கிறது. இதை முன்னிட்டு இன்று பார்த்தீர்கள் என்றால் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் மக்கள் இங்கு வந்து செல்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிறுவர்களை அழைத்து குடும்பமாக வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கமாக திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை பார்த்தீர்கள் என்றால் மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு கூட்டம் என்பது இருக்காது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு அதிக அளவில் இங்கு கூட்டம் இருக்கும். ஆனால் தற்போது மெரினா கடற்கரையை பொறுத்தவரை விடுமுறை நாட்களில் அதிக அளவில் மக்கள் வருகை இருக்கிறது. வார நாட்களில் குறைவாகத்தான் இருக்கும். அந்த வகையில் தான் தற்போது சனி ஞாயிறுகளில் என்ன அளவில் மக்கள் தொகை, அந்த மக்கள் வருகை இருக்குமோ அந்த அளவில் இன்று மெரினா கடற்கரையில் மக்கள் வருகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இந்த கடற்கரை காற்றை வாங்குவதற்காக அல்லது அந்த சுவாசிப்பதற்காகவோ வரும் மக்கள், அதே போல இங்கே கடைகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் மக்கள் இந்த கடற்கரைக்கு வருவது உண்டு. அந்த போல் தான் இன்று இந்த விடுமுறை என்பதால் இன்று மக்கள் அதிக அளவில் இங்கு வருவதை பார்க்க முடிகிறது. நாம் தற்போது அந்த உழைப்பாளர் சிலை அருகில் இருக்கிறோம். நீங்கள் அந்த நிர்மல்குமார் அந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் வருகை எப்படி இருக்கிறது என்று. குறிப்பாக இந்த காட்சிகளில் நமக்கு தெரிவது என்றால் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 5 மணிக்கு மேல் தான் இந்த மக்கள் வருகை என்பது இருந்தது. இதன் காரணமாக லைட் ஹவுஸ்ல இருந்து கோட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த காமராஜர் சாலையிலும் ஒரு போக்குவரத்து நெரிசலை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் இந்த காமராஜர் சாலையில் இருந்துதான் சர்வீஸ் அந்த பீச் சாலைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த இடத்திலெல்லாம் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. பாலவேல், நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.